ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எங்களோட ட்ரீம் சேனலான டெய்லி ட்ரீம்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாங்கள் போன டாலஸ் ட்ரிப் பற்றி தாங்க. இது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட சேர்ந்து போன ரொம்ப மெமரபிளான ட்ரிப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் டாலஸ் ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி ஹனுமன் டெம்பிள் தாங்க. ஃப்ரிஸ்கோவில் இருக்குது டாலஸில். ரொம்பவே டிவைனான ஒரு ஸ்டார்ட்டிங் அப்படின்னே சொல்லலாம் எங்களோடது. ஏன்னா இந்த கோயில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்பவே நம்பிக்கை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நிறையா பேர் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸோட ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹனுமன் ஜெயந்திக்கு அடுத்த நாள். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. ஆனாலும் அதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட பார்க்கிங் ஸ்பாட்லேருந்து கோயிலுக்கு. இது வந்து நம்மளுக்கு கோயில் அப்படின்னு போகும்போது நம்மளோட அந்த பீஸ்ஃபுல்காக தான் நம்ம போகிறோம். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்பவே சூப்பராக அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது வந்து நம்மளுக்கு எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு நம்ம போய் எதுக்காக போனோமோ அது இன்னர் பீஸ்க்காக போனதுக்காக மட்டுமே நம்ம நல்லா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி எங்களோட ரெஸ்ட் பண்ணுற பிளேஸ்க்கு தாங்க போனோம். அடுத்து நாங்கள் போன ஸ்பாட் வந்து ஹோம்வுட் ஸ்வீட்ஸ். ஸோ நாங்கள் இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்பவே டயர்டாக இருந்தோம். ஏன்னா ஒரு லாங் ட்ராவல் இது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் எல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் லஞ்சையும் முடிச்சுட்டு அங்கேருந்து தான் நாங்கள் இந்த ஹோம்வுட் ஸ்வீட்ஸ் வந்தோம். வந்துட்டு சரி ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானு. நைட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஹோட்டலுக்கு தான் போனோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான ஆம்பியன்ஸுங்க. ஹோட்டல் கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செமையாக இருந்துச்சு. அங்கேருந்து பக்கத்துலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ரைசிங் கேன்ஸ் இந்த மாதிரி நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சடனாக ஏதாவது ஒரு பசி எடுத்துச்சு, ஒரு சின்ன கிரேவிங்காக இருக்குது, ஸ்நாக் வேணும் அப்படின்னா நம்ம அப்படியே வாக்கபிள்லேயே இருக்குது நம்மளுக்கு. நாங்கள் பிளான் பண்ணது நைட் லைட்ஸ் பார்க்க தான். ஸோ நாங்கள் நல்லாவே ஈவினிங் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம் நைட் லைஃப் பார்க்குறதுக்காக. நைட் லைட்ஸ் பார்க்க நாங்கள் பிளான் பண்ண இடம் தாங்க ரீயூனியன் டவர்ஸ். டாலஸில் இருக்க அந்த ரீயூனியன் டவர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டுங்க, ஒரு ஐகானிக் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அது வந்து 560 ஃபுட் அப்சர்வேஷன் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போதும் சரி, உள்ளேருந்து வெளியே வியூஸ் பார்க்கும்போதும் சரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 360 டிகிரி சிட்டி வியூஸ் பார்க்கலாம் நீங்கள் அங்கேருந்து. ஒரு பர்ஃபெக்டான ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. அதே மாதிரி சில கோல்டன் ஹவர்ஸ்லாம் சொல்கிறாங்க வித் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சன்செட் மேஜிக் அந்த மாதிரி ஒரு டைமிங்லாம் சொல்கிறாங்க.
அண்ட் தென் நாங்கள் போனது வந்து ரொம்ப லேட்டாக தான் போனோம். ஒரு 7:00 நியர்பை அந்த மாதிரி போனோம். இருந்தாங்க சிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த லைட்ஸ்லாம் போட்டு எல்லா சைடுமே லைட்ஸ் தான். ஃபுல் வியூ பார்க்க முடிஞ்சது எங்களால். கண்டிப்பாக இந்த இடத்த நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ட்ரிப்பே கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்திருக்கும். நாங்கள் கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கோம், என்ன என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் டாலஸ் ட்ரிப் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். அந்த ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்னிங் பிளான் பண்ணது வந்து சரி ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதை நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சு பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா சில ஹோட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு விருப்பப்படுற மாதிரி இருக்காது. பட் இங்கே வந்து டீசெண்டாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். நல்லா என்ன சொல்கிறது, ப்ரெட்டு, டீயு, காஃபி, ப்ளஸ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ப்ளஸ் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ப்ளஸ் ஜூஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லாவே முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட் போகலான்னு கிளம்பிட்டோங்க. மார்னிங் நாங்கள் போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிளைட் வாரன் பார்க் அப்படிங்கிற ஒரு அழகான இடம் தாங்க. இந்த ட்ரிப்போட ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைட் வாரன் பார்க் தாங்க. உண்மையாக சொல்லணும்னா மற்ற இடத்த என்ஜாய் பண்ணதை விட கிட்ஸ் இந்த இடத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமாக விளையாண்டாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணது பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாமே அந்த ஃபால் லீவ்ஸ் கலர்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அங்கே எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டுங்க. ஏன்னா நடுவில், அதாவது 2 சைடும் டிராஃபிக் இருக்கும். நம்மளோட பார்க் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிட்ஸ் விளையாடுற இடம் தனியாக, வாக் போகிறதுக்கு அழகாக ஒரு இடம், அந்த மாதிரி லைட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஸ்பாட் வந்து அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் அந்த பார்க்கை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு சின்ன ட்ராம் டூர் போனோங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து நம்மளை அந்த நியர்பை ஸ்பாட்ஸ் நெய்பர்ஹுட் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. அதை பற்றி ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த ட்ராம் டூர். அது முடிச்சுட்டு ஃபைனலாக எங்களோட லஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்த பிளேஸ் வந்து மதுரை தட்டுக்கடை. ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டாப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஸ் இண்டியன் நம்ம ஃபஸ்ட்டு க்ரேவ் பண்ணுறது வந்து நம்மளோட சைட் ஃபுட்ஸ்க்கு தான். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃப்ளேவர் ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பாடு. ஃபுல்லாக ஹோம் ஸ்டைல் டேஸ்ட் தாங்க. யூஎஸ்லேயே இருந்தாலும் மதுரை சாப்பாடு தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஸ்பாட்டை. அது முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டாப் ஒரு மெக்டானல்ட்ஸ் ஸ்டாப் போட்டுட்டு எல்லோரும்
ட்ரிப் முடியிற டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சின்னதாக ஒரு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் போன ஸ்பாட்ஸை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட எப்படி என்ஜாய் பண்ணோம், அந்த ஸ்பாட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.